ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 42 இந்த ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. லீவ் ஆயிட்டுன்னு ஹீரோ பார்த்து சொல்கிறாரு, ஏ பிரின்ஸ், என்ன அந்த புக்கை ஒன்றால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையா? இல்லை நீ இது எக்ஸ்கியூஸ் சொல்ல போறியா? இது ஃபேக்கான புக்கு, என்னால் படிக்கவே முடியலன்னு. ஏய், நான் ஏன்ப்பா சொல்ல போகிறேன்? நான் தான் கிங் ஆக போகிற ஆளே. உங்ககிட்டலாம் இப்படி ட்ரிக் பண்ணிட்டு இருப்பானா? ஹீரோ பார்க்குறான். வாங்காய் ஃபுல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஹீரோட மைண்டில் போயிட்டு இருக்கலாம். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் வரவும் அந்த புக் அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா அதுலேருந்து ஒரு கோல்டன் கலர் லைட் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் லியோட்டின் ஷாக்கு. இங்கிட்டு ஜென்ரல் சாங் எல்லாருமே ஷாக்கு. என்னது, இன்ஹெரிட்டன்ஸ் கோல்டு புக்கா? இங்கே ஹீரோயினால கூட நம்ப முடியல. டேய் வாயை மூடுங்கடா, என்னடா நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஏஷியன் புக் எத்தனை பேரை கொண்டிருக்கு? அதை என் பிரின்ஸ் அசால்ட்டாகவே அன்லாக் பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட டேலண்டான ஆள் தான் என்னோட ஹஸ்பண்ட். என்ன பிரைம் மினிஸ்டர், உங்கள் கண்ணாலே நேராக பார்த்தீங்களா இல்லையா? அவன் கண்டிப்பாக இது அந்த ஏஷியன் இன்ஹெரிட்டன்ஸ் கோல்ட் புக் தான். இது எப்படி இவனால அன்லாக் பண்ண முடிஞ்சு? இவன் இந்த மேஜஸ்ட்ரியோட வம்சாவளியை சேர்ந்தவன் கூட இல்லையே. இன்னும் அவனை ஹஸ்பண்டா கூட நாங்கள் அக்செப்ட் பண்ண கூட இல்லை. பட் எப்படி இருந்தாலும் நான் கேரண்டிடாக சொல்ல முடியாது. இவன் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் புக்கில் இருக்க ஹிடன் ரெஸ்ட்ரிக்ஷனை இது பண்ணனால தான் இந்த புக் அப்பியர் ஆச்சுன்னு என்னால் சொல்லவும் முடியாது. சொன்னாலும் யார் நம்புவா? அவன் அப்படியே வச்சுட்டு இருக்கான், என்ன சாக்கு சொல்லாம்னு. பார்த்தா அந்த புக்கில் இருக்க மொத்த டேட்டாவும் நம்ம ஹீரோட மைண்டுக்குள்ளே போயிடுச்சு. இங்கிட்ட ஜென்ரல் சாங் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் பிரைம் மினிஸ்டரும் சரி, அவங்க மகனும் சரி, ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறானுங்க. ஹீரோ அப்படியே அந்த புக்கை தூக்கி கீழே போகிறான். லியோட்டின் பார்க்குறான், என்னடா அவன், இவன் மனுஷன் தானா? இந்த புக்கையே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கிருக்கானே. ஹீரோ போட்டது இல்லாமல் அந்த பிரைம் மினிஸ்டரை பார்த்து, என்னப்பா என்னை பார்த்து எதுவும் சொல்லணுமா? இல்லைப்பா, நீ எதுவும் சாக்கு புக்கு எதுவும் சொல்ல மாட்டியே. நான் ட்ரிக் ப்ளே பண்ணிட்டேன். இல்லை இது ஃபேக்கான புக்குன்னு நான் எதுவும் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? இல்லை நீ தான் சொல்ல போறியா? அவன் பல்ல கடிச்சிட்டு, இந்த விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு உண்மையாக தெரியவே இல்லை. இந்த பிரின்ஸ் இவ்வளோ டேலண்டாக இருப்பானு. ஏய் என்னப்பா, 6 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் வேற தரேன்னு சொன்னேன், அதை தரமாட்டேன்னு பொய் சொல்ல மாட்டியே. அப்படியே அவர் கையில் உள்ளதை பிடுங்கி எடுத்துறான். பிடுங்கி எடுத்தது இல்லாமல் கையில் வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கான். தேங்க்யூ பிரைம் மினிஸ்டர் லூ. இவன் அவ்வளோதான், சுற்றி ஃபயர் எரியுது. கோவத்தில் உச்சத்துக்கு போயிட்டான். இந்த மேஜஸ்ட்ரி இவனை எங்கிருந்து பிடிச்சானே தெரில. பட் அந்த ஸ்பிரிட் ஸ்டோன் எல்லாம் அவன் இந்த ஓனருக்கே போயிடுச்சு. இப்போ நான் என்னதான் பண்றது? அப்ப ஹீரோ இன்னும் வெறுப்பேத்தி இருக்கான். ஹே பிரைம் மினிஸ்டர், இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கோல்ட் புக்கும் இந்த 6 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் வெறும் 5 மில்லியன் மட்டும்தான். நீ ரொம்ப வெல்த்தியான இருப்பான்னு நினைக்கிறேன்ப்பா. அதான் எனக்கு எக்ஸ்ட்ரா 1 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுத்துருக்க. அவன் அப்படியே இருக்கான். ஹீரோ சொன்னது இல்லாம கையை அவர் மூஞ்சிக்கு நேரம் நீட்டிக்கிட்டு இருக்கான். இந்த ட்ராஷ் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் அது கையில வச்சு விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். தேங்க்யூ பிரைம் மினிஸ்டர், நீங்க ரொம்ப நைஸான பெர்சனா இருக்கீங்க. இவனுக்கு அவ்வளவுதான். டேய், இவன் என்ன எரிச்சல் ஆக்கிட்டு இருக்கான்டா. இதோட இந்த சாப்டர் 42 முடியுது. சாப்டர் 43 இங்கே இந்த ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோயின் இந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்து கலாச்சிக்கு இருக்காங்க. என்னாச்சு பிரைம் மினிஸ்டர், ஒரு மாதிரில இருக்கீங்க? என்ன பிரின்ஸ் சொன்னதை உங்களால் ஏற்றுக்க முடியலையா? ஏய் என்னப்பா, பிரைம் மினிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் வேற எங்களுக்கு கிஃப்ட் தரம்னு சொன்னாரே, அதை யார் கொண்டு வருவா? இங்கே பார்த்தா மற்ற எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க பிரைம் மினிஸ்டரை பார்த்து. மேஜஸ்ட்ரி அவரை போட்டு நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவன் பிரின்ஸ் கிட்ட பட்ட அவமானமே இன்னும் போகலை. பாவம் பிரைம் மினிஸ்டர். இங்கே பிரைம் மினிஸ்டர் லீவ் ஆயிட்டின்னு சொன்னேன். தேங்க்யூ மேஜஸ்ட்ரி, உங்கள் ப்ரொடக்ஷனுக்காக உங்களுக்கு நான் தரம் சொன்ன கிஃப்ட் மதியம் சாப்பிட்ற டைமில் கண்டிப்பாக வந்து சேரும். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி ஓகேப்பா, பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, இப்போ கண்டிப்பாக வந்துடும். சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கிளம்புறாங்க. பூரா ஆளும் தலை வணங்கி மேஜஸ்ட்ரியை கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா இங்கே ஜாங்கோட டீம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த லீவ் ஆயிட்டின்னு அவன் மகனும் போகிறத பார்த்து அவனுங்க ஒன்றும் சொல்ல முடியாமல் கம்முன்னு போயிட்டு இருக்கானுங்க. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ வரான், லிங்கரோடையும் லீவோடையும். ஜாங், இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய விக்ட்ரி பண்ணியிருக்கோம்ப்பா. இதுக்காக நைட்டு டின்னருக்கு உங்கள் வீட்டுக்கு தான் வரலாம்னு இருக்கேன், எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. இங்கிட்டு மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் கிட்ட வந்து, பிரின்ஸ் நாங்கள் ரொம்பவே உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டோம், நீங்கள் ரொம்ப பிரேவாக இருக்கீங்க, உண்மையாகவே உங்களை பார்த்தா எங்களுக்கு ப்ரௌடாக இருக்குது, உங்கள் கிட்ட வந்து பார்த்தா அதை விட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கீங்க பிரின்ஸ். இருந்தாலும் நீங்கள் பண்ண காரியத்தால் அந்த பிரைம் மினிஸ்டர் தலையே தொங்கி போச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு தெரியுமா பார்க்க? சிரிச்சுக்கிருக்கானுங்க. அப்போ ஹீரோச்சரான், ஓ அப்படியா, இதை உங்கள் கிங்கு கேட்டால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவார்ப்பா. சரி ஓகே, உங்களுக்காக கிங்கியோன் எம்ப்ரஸ் வைன் அங்கே ரெடியாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அந்த ஜாங்கோட வீட்டில் வாங்கிக்கலாம். போகிறீங்களா? அவனுங்க அதை கேட்டதும் அவ்வளோதான் குஷி. பிரின்ஸ் உண்மையாகவே நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக இருக்கீங்க. அப்போ
ஜென்ரல் சாங் வந்து சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கப்பா. அவனுங்க போகிறப்ப கூட பிரின்ஸ் என்னவா தங்கமான மனுஷனாக இருக்காருன்னு பார்த்துட்டே போகிறானுங்க. இங்கே லிங்கரோட அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. சரி வாமா நம்ம போய் அவருக்காக நைட்டு டெலிஷியஸான ஃபுட்டை ரெடி பண்ணலாம். ஹீரோ அந்த ஸ்பிரிட் ஸ்டோனை வச்சு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவர் எதுவும் எக்ஸ்கியூஸ் சொல்லி என்கிட்ட இருந்து இந்த 6 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோனை வாங்கிடுவாரோ? ஹீரோக்கு பயம் வருது. அப்போ லீவ் சொல்கிறாங்க, இல்லை பிரின்ஸ், லீவ் ஆயிட்டின்னு அப்படி பண்ணுறாள் இல்லை, அவர் சொன்னார்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். இருந்தாலும் அந்த பிரைம் மினிஸ்டர் பார்க்க எனக்கு ஏதோ வியர்டாக இருக்கான். இது பண்ணுவானோ? என்னதான் இருந்தாலும் சரி, அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்கில் இருக்குது. இப்போ கரண்டாக இருக்குது இந்த டைனாசிட்டிக்கு அவன் கண்டிப்பாக தேவை. அவன் இல்லைன்னா இந்த கோர்ட்டு சரி, இந்த கவர்மெண்ட்டு சரி ஸ்டெபிளைஸாக இருக்கவே இருக்காது. அப்போ லிங்கர் வந்து சொல்கிறாங்க, மை லார்ட், அந்த ஏன்ஷியன் புக் ஏன் இத்தனை பேரை கொண்டுச்சு? அதை பார்த்தோன்னே ஏன் சடனாக செத்தாங்க? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அதுவா, அந்த ஏன்ஷியன் புக் அது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் புக். ஏன்னா அது ஹியூமன்ஸால் எழுதப்பட்டது இல்லை, அது ஒரு ஏன்ஷியன் காடால் எழுதப்பட்டது. அதை ஓப்பன் பண்ணோன்னா குறைஞ்சது 10th ஆர்டர் செயன்றிலமாவது இருக்கணும், இல்லை அதுக்கு மேலேயாவது இருக்கணும். என்னது 10th ஆர்டர் செயன்றிலமா? இவளுக்கு அவ்வளோதான் உறைஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலும் ஏன்ஷியன் கண்ணா யாரு? ஹீரோ சொல்கிறான், என்னது உனக்கு தெரியாதா? இவங்க 2 பேருமே தலையாட்டுறாங்க. நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் மான்ஸ்டர் ரேஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ஹியூமன் ரேஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஏன்ஷியன் காட் ரேஸ்? பிரின்ஸ், இருந்தாலும் அந்த புக்கை ஏன் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க? அது எதுவும் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா? அது ஹீரோஜனா, இல்லைப்பா அது நான் ஒன்றும் ஹெல்ப் ஆகாது. நீ சொல்கிறதுக்கும் இந்த ஐடியாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சும்மா அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிருந்தேன். இதுக்கும் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் சம்மந்தமே கிடையாது. அப்பயே நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிறீங்க பிரின்ஸ். அது ஹீரோஜனா, அதுவா, அதுலேருந்து ஒரு ஃபர்பிடன் பவர் வந்துக்கிட்டே இருந்துச்சுப்பா. அதை வச்சு நான் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிக் பவர் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சா, அது மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுருந்துச்சுப்பா. அதான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த புக்கை. இவளுக்கு அவ்வளோதான் உறைஞ்சு போயிட்டாளுங்க. பிரின்ஸ், நீங்கள் ஆல்ரெடி சொன்னதே எங்களுக்கு ஷாக்கு போகலை. அந்த 10th ஆர்டர் செயன்றிலமால தான் ஓப்பன் பண்ண முடியும்னு சொன்னதை, இதில் வேற அதை வச்சு மசாஜ் வேறு பண்ணியிருக்கீங்களா? பிரின்ஸ், நீ உண்மையாக மனுஷன் தானாயா? இதோட இந்த சாப்டர் 43 முடியுது. சாப்டர் 44 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. இங்கே லியோ எட்டின் சன் கத்திக்கிட்டு கிடக்கான். ஃபாதர் பார்த்தீங்களா, அந்த பிரின்ஸ் எவ்வளோ வஞ்சக்காரனா இருக்கான். நம்மக்கிட்ட இருந்து அவ்வளோ இதை பிடிங்கிட்டு விட்டான் பார்த்தீங்களா? இவனை எங்கே இருந்தால் மேஜஸ்டி பிடிச்சானே தெரியல. அப்படியே லியோ எட்டின் அவன் சன்னை பார்த்துக்கிருக்கான். பார்த்து இல்லாமல் இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் அவன்கிட்ட எந்த ஒரு கல்டிவேஷனுமே இல்லை. பட் அதை அவன் எப்படி ஓப்பன் பண்ணான்னு எனக்கு இன்னுமே டவுட்டில் தான் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்குது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்லாம்டா. இந்த அப்பனை நீ ரொம்ப மனசை கஷ்டப்பட வச்சிட்டடா. ஃபாதர், என்ன சொல்றீங்க? உன்கிட்ட என்னடா சொன்னேன்? ஒரு நாள் இந்த எம்பையருக்கு வரும்போது நீ அந்த லாபிக்குள்ளே ஈஸி என்ட்ரி ஆகணும்னு சொன்னேன். நீ என்னன்னா வெத்து பீஸாக வந்திருக்கியடா டேய். இருந்தாலும் மறந்துட்டியா நான் பாஸ்ட்டில் என்னென்ன உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு? அப்போ அவங்க சன் சொல்கிறான், ஆமாம் ஃபாதர், ஏன் தப்பு தான். அவர் திரும்பிட்டே சொல்கிறாரு, இருந்தாலும் சரி விடு, அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த டைம் நம்ம எம்பையர் கிட்ட தான் இருக்கோம். அதனால இனி எந்த பிரச்சனையும் நம்ம மாட்டிக்கவே கூடாது. ஓகே ஃபாதர், சரி அது ஓகே. இந்த நியூஸை பற்றி எல்லா சைடும் பரப்பு. இந்த பிரின்ஸ் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கோல்டு புக்கை பரவச்சானுங்கிறத அது வந்துட்டாலே போதும். அந்த பிரின்ஸுக்கு நிறைய ட்ரபுள் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மேஜஸ்டிக்கும் தலைவலி நீ கூட தாண்டா போகுது. அப்போ அவன் திங்க் பண்ணி பார்க்குறான், நான் ரொம்ப அன்லக்கியாக இருக்கேன். ஏன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராங் மேன் வந்து அந்த பிளட் க்ளவுட் அவரை டெஸ்ட்ராய் பண்ணலன்னா இன்னி யாரும் அந்த பிரின்ஸை கடத்திட்டு போயிருப்பானுங்க. நாங்களும் அந்த மேஜஸ்ட்ரியை மாக்கி நாங்கள் இன்னும் யாரும் என் சன்னை ஏற்றிருப்பேன். ஏன் இப்படி நடக்குதுன்னு திங்க் பண்ணிக்கிருக்கான். அப்படியே இங்கே பார்த்தா ஹீரோ அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிட்டாரான். இங்கே அவங்க ஸ்டடி ரூமில் மொத்த இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ, இதெல்லாம் டூ மச், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதான் இங்கேருந்து சீக்கிரமே வந்துட்டேன். இல்லை இருந்தாலும் நான் ஒரு எம்பரர் பக்கத்தில் இருக்கேன், நீ அப்படின்னா சொல்லக்கூடாது. நான் ரொம்ப சாஃப்டிப்பா, நான் கலைச்சுனா போகவே மாட்டேன், என்கிட்ட கொடுக்குறியா? அதுக்காக சாரா? இல்லை, ஏன்னா என் அப்பா போட்ட எஃபர்ட், அது மட்டும் இல்லை என்னோட 2 எல்டர் பிரதர்ஸ் பட்ட இதோட நான் ஒன்றும் பெருசாக கஷ்டப்படலை. அதோட கம்பேர் பண்ணா இது ஒன்றும் பெருசே கிடையாது. சரி அது ஓகே. அந்த லியோ எட்டின் 6 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் இங்கே அனுப்பி வச்சாரா? ஆமாப்பா, அவர் அப்பயே கொடுத்துட்டாரு. இது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இது ஒரு ஜேட் பேண்டன். நீ அப்போ லியோ எட்டின் கையிலேருந்து வாங்கினியே, அதையும் இதையும் மட்டும் மேட்ச் பண்ணினா ஒரு ட்ரெஷரிக்கான சாவியே மாறியும் தெரியுமா? இது எங்கள் அப்பா காலத்துலேருந்து சேர்த்து வச்ச ட்ரெஷரின்னா இருக்கிறதுக்குள்ள. என்னது, இது இன்னும் ஒர்க் ஆகுமா? நான் இதை உன்கிட்ட கொடுக்குறேன், நீ அந்த ட்ரெஷரியை நல்லா பார்த்துக்க. என்ன சொல்கிற? ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலைன்னா இருக்குது, அதனால இனிமே நீயே பார்த்துக்க. இனிமேல் உன்னை யாரும் சும்மா சுற்றிக்கு திரும்பன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி இது? ஹீரோ, வாவ், நல்ல கிரேட்பா. ஹீரோ அப்படியே சேர்க்குறான். சேர்த்தோன்னே அதுலேருந்து பவர் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது.
ஏய் இது அது மட்டும் இல்லைப்பா, இந்த ஜேட் ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பனாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் ப்ரொடக்டிவ் எஃபெக்ட்டும் நிறைய இருக்குது தெரியுமா. நீ ரொம்ப சேஃபாக இருப்ப. நான் த்ரோன் ஏறினதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு ட்ரெஷரி கட்டியிருக்கேன். இதுலேருந்து அதுக்கு நிறைய ட்ரெஷரை மாற்ற போகிறேன். உனக்கு என்ன வேணுமோ அதுலேருந்து எடுத்துக்க. பட் இந்த ஸ்பிரிட் ஸ்டோன் 2 மில்லியனுக்கு மேலே நீ எடுக்கவே கூடாது. ஏன்னா இந்த டைனாசிட்டிக்கு நான் செலவு பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ எனக்கு அது தேவைப்படும். மற்றதெல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. பட் ஹீரோ அதை கூட காதில் கேட்காம சாப்பாடை பற்றி திங்க் பண்ணியிருக்கான். எப்போ பார்த்தாலும் சோறுன்னு. ஆஹா, சாஃப்ட் ரைஸ் அது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். என்ன ஒரு வாழ்க்கை, சின்ன லைஃப், கம்ஃபர்டபுளானது. நான் இனிமே இந்த கண்ட்ரி ஃபுல்லாக என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். சாப்பாடுன்னு இருக்கான். சரி, ஓகே, தேங்க்யூ மேஜஸ்ட்ரி. இந்த ட்ரெஷரி கேட்ட நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குருவேன். என்ன தாண்டி அவனை தொட்டுருவானா? ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். போகும்போது ஹீரோயின் கூப்பிட்றாங்க. ஏய் பிரின்ஸ், ஜியோ டைம். ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான். என்னையாமா கூப்பிட்ட? ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ். ஏய் யூ ஆர் வெல்கம்பா. நீ என் ஒய்ஃபில், உனக்கு இல்லாமையா? இதோட இந்த சாப்டர் 44 முடியுது.